ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிச்சாச்சு. என் புருஷன் தீர்க்க ஆயுளோட நல்ல சுகத்தோட நீண்ட நாள் வாழணும். கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் பலிக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆதவி, ஏதோ இப்பதான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாழ்க்கை முழுசும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னோட அப்பாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். சத்தியமூர்த்தி சரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நெல் வயலில் தண்ணி கட்டிட்டு இருந்திருக்காரு. நைட்டு வயலுக்கு கரண்ட் போடுவோம்ல பார்த்தியா, அப்படி கரண்ட் போட்டுருக்கும்போது தெரியாமல் காலை வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை போயிடுச்சு. அப்படியே நாங்கள் தான் அப்படியே ஒரு குழந்தையாட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுறன்னா எங்கள் அப்பாவுக்கும் உன்னோட அப்பாவாக நினச்சி நீ அவரை பத்திரமா பார்த்துக்கணும். என்னங்க நீங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் எனக்கு இன்னும் ஒரு தம்பி இருக்கான். அவனை சின்ன வயசுலேருந்தே நான் தான் வளர்த்துட்டு வரேன். அதே மாதிரி அவங்களையும் பார்த்துக்க போகிறேன். இதில் என்ன இருக்கு? நீங்கள் மட்டும் என்னை எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக நான் எதுக்கு நான் கைவிட போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் தங்கச்சி நீ உங்கள்கிட்ட பார்த்துருக்கில்ல, பேசியிருக்கில்ல? ஒரு தடவை பார்த்துருக்கேன். நம்ம கல்யாணத்துல கூட துரு அங்கங்க சுத்திட்டு இருந்தாலே. அவளேதான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போறா. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏன்னா அம்மா இல்லாத பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. அவளுக்கும் நீ ஒரு அம்மாவா இருந்து நீதான் எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு என்னங்க, பார்த்துக்கிட்டா போச்சு. அதே மாதிரி நான் உன்னை எந்த இடத்துலையும் தரக்குறைவா இல்லாம எல்லாம் நான் பார்த்துக்குவேன். தொண்டை ஏதோ கொஞ்சம் கவரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோமா. அதுவே தண்ணி எடுத்து வரேன், கொஞ்சம் சீக்கிரமாமா. நீ சொன்னல நாளை கூட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான் எங்க வேலையை முடிஞ்சு நான் கிளம்புறோம். அடுத்த வாட்டி நான் அசைன்மெண்ட் தரப்ப நல்லா கெல்டு கட்டையா பாத்துக்கூடியா. இந்த மாதிரி இளம் பசங்களை கொடுத்து ஏன் கூட்டு போற எங்க கூட்டு போறன்னு ஒரு சாவடிச்சிட்டான். சரி பார்க்கலாம். அடுத்து தண்டையோட சிக்னல் ஒட்டி 2வது லெஃப்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்துன்னு வச்சுக்க. 3வது உள்ள பாரு ஒரு கிளம்பி ஒன்று இழுத்துட்டு இருக்கோம். அதை போய் உஷார் பண்ணிக்கணும். என்னது மறுபடியும் இன்னொரு அசைன்மெண்டா? அதெல்லாம் எங்களால முடியாது. அடுத்து பாரு இந்திரன் லோகத்துல அழைப்பு கொடுத்துக்காரு இந்திரன். நாங்க அடுத்து அங்க போகணும். என்ன லீவ் என்ன போடு. அதான ரம்பா ஊர்வசி, ஐயோ அந்த ஆட்டத்தை பார்க்கணுமே. அதை விட்டு ஜடகேச மடவாச கரியருமை வாசன் எரி புருவ செறி வீச எரி வீச ரூபன் கதி என்று விதி என்று கயிறாக கொண்டு அல்லாத வேகன் அவன் சிவமார்த்த நேசன். கண்ணிலே காலன் விண்ணிலே வீரன், விண்ணிலர் கண்ணிலர் கண்டவர் விண்ணிலர் யமதருமை ராஜன், யமதருமை ராஜன். சித்ரகுப்தா கணக்கை விலகி இன்னும் 100 நபர்கள் மட்டும் கணக்கு முடிக்கப்படுகிறது. இந்திரலோகத்தில் இருந்து இன்ப விழாவிற்கு அழைப்பு வந்துள்ளது. அதற்காகத்தான் இன்று கணக்கை
வழக்கை சீக்கிரம் முடிக்க சொன்னேன். யோ, நிறுத்துங்கய்யா. மானிடா, என்னையா நடக்குது இங்க? என்னையா எங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன வேண்டும் மானிடா உனக்கு? ஏன் இங்கு கூச்சலிடுகிறாய்? ஐயோ, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உன் விதி முடிந்தது, நீ மேலோகம் வந்து விட்டாய். விதி முடிஞ்சு போச்சா? இவ்வளவு சின்ன வயசுலயா? ஐயோ, நேத்துதாயா கல்யாணமே பண்ணேன். ஏயா, என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்களா? மானிடா, ஏமாற்றுவது யமனின் பழக்கம் இல்லை. சித்ரகுப்தா, இவன் பாவக்கணக்கை பார்த்து சொல். வணக்கம் பிரபு. ஐயோ பிரபு, சற்று வாருங்கள். ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது. அவரா? என்ன சித்ரகுப்தா? நாளை காலை 5 மணிக்கு பதிலாக இன்று மாலை 5 மணிக்கு எடுத்து விட்டோம் பிரபு. சித்ரகுப்தா, என்னடா காலை மாலை என்று உளறுகிறாய்? பிரபு, ஒரு சிறிய இன்று இரவு இந்திரலோகத்தில் அழைப்பு வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருந்தோம். அங்கு செல்வதற்காகவே இப்படி. பூதகணங்களே, ஐயா, புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. அப்பவே நினைச்சேன் இது ஏதாவது பித்தலாட்டம்னு. மானிடா, 12 மணி நேரம் மட்டும்தான் முன்னதாக உன்னை அழைத்து வந்துள்ளார்கள். அது ஒரு சிறு தவறு. ஐயோ, எருமை. மானிடா, சற்று பொறுமையாக பேசு. ஐயோ, 12 மணி நேரங்கிறது சும்மாவாயா? இப்ப எங்க ஊர்ல 12 மணி நேரம்னா உங்க ஊர்ல எவ்வளவு கணக்கு வரும்? இப்ப எங்க ஊர்ல ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இந்த மாதிரி அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1,08,000 மணி நேரம் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷம். அப்பனா என்ன, நான் 3 நாள் ஆயுசுக்கு சாவாம இருப்பேன் ஐயா. என்னையா எப்படியோ கூட்டிட்டு வந்தீங்க ஐயா? நீங்க ஆனா சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையாவும் ஒரு பக்கம் தோணுது, இருந்தாலும் பயமா இருக்கு. ஏன்னா ஐயா, எனக்கு கீழே குடும்பம், புள்ள குட்டிங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணணும். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. கொஞ்சம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஏகப்பட்ட கடமை நிறைய இருக்குயா. நீங்க பார்த்து மனசு வச்சீங்கன்னா என்னை கீழே விட்டீங்கன்னா பரவாயில்ல. மானிடா, மேலோகம் வந்தவர்கள் மீண்டும் கீழோகம் செல்ல வழியே இல்லை. ஓ, வழி இல்லையா? சரி, சிவலோகத்துக்கு போறதுக்கு வழி தெரியுமில்ல? நீ அங்க சொல்லு, நான் போய் சிவனை பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் பிரபு, அங்கு சென்றால் உங்கள் வேலைக்கு தான் உலை. என்ன? என் வேலைக்கு உலையா? சித்ரகுப்தா, இவன் சிவலோகத்திற்கு வழி கட்டினான். இப்போது நான் என்ன செய்வது? எனக்கு வேற வழி தெரியவில்லை பிரபு. பேசாமல் அவன் சொல்வதை கேளுங்கள். வா! இவன் பேச்சை நான் கேட்பதா? மானிடா, 12 மணி நேரத்திற்காக உன் ஆயுள் முழுவதையும் என்னால் கொடுக்க முடியாது. வேண்டுமானால் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். 6 மாத காலம் மட்டும் உனக்கு அவகாசம் தருகிறேன். அதற்குள் உன் கடமையை முடித்துக் கொண்டு மீண்டும் மேலோகம் வந்துவிடு. ஏயா, 6 மாசத்துல என்னையா பண்ண முடியும்? ஒரு மாசத்துக்கு பூலோகத்துல ஒரு மாசம் சம்பளம் எனக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 15,000 தான். வருஷத்துக்கு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 2 லட்சம் தான் புரட்ட முடியும். இதுல வேற என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நான் வீடு கட்டணும், எங்க அப்பனுக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 50 லட்சம் தேவை. 6 மாசத்துல எப்படியா முடியும்? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மனசு வச்சு, மவனே நீ ஒரு 70 வயசு வரைக்கும் இருந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன். மானிடா, யமலோக விதியை யாராலும் மீற முடியாது. ஆனால் இவர்கள் செய்த தவறுக்காக நான் அதையும் மீறி உனக்கு 6 மாதம் காலம் மட்டும் அவகாசம் தருகிறேன். வேண்டுமானால் இந்த 2 பூதகணங்களையும் உன்னோடு அழைத்து செல். ஐயோ மகாபிரபு, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை காட்டுவதா? கசக்கி விடுவேன் உங்களை. பூதகணங்களே, நான் உங்களிடம் கொடுத்த கயிற்றை அவன் சடலத்தின் மீது கட்டுங்கள்.
சிறையிலிருந்து சரியாக 6 மாத காலம் கழித்து அவனை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள். சொல்லுங்கள். உத்தரவு பிரபு. இதுதான்டா அந்த கேவலமான பூலோகமாடா. இவன் இந்த நாயை எங்கேயும் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட இந்த கைத்தை கட்டி இந்த எவனுக்கும் வேலை இல்லை இவனுக்கும் வேலை இல்லை. ஐயோ இவனுக்கு எவனா எப்படா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நான் வரப்பே கண்டுபிடிச்சுதான்டா வந்தேன். இலவசத்தை ஓவரா இருக்கு பாரு, அதான் ஊடு. சரி இந்த அவன் கையில இந்த கைத்தை கட்டு. கட்டிச்சடா? கட்டிட்டேன். நம்ம போவோம். போலாம். என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லைம்மா, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னமோ விறுவிறுன்னு வந்த மாதிரி இருந்தது. மயங்கி விழுங்க. ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்தது. என்னாச்சுனா? யாரோ ஒரு 2 பேர் வந்தாங்கம்மா. ஏதோ யமதர்ம மேலோகம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஒன்றும் புரியல. சாமி, நான் கையெடுத்த கும்பிடுற அந்த மாரியாத்தா உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாயா. நல்லா இருக்கையா, நல்லா இருப்பா. அப்பா எனக்கு ஒன்றும் ஆகாதுங்கப்பா. நீங்கள் ஏங்கப்பா நீங்கள் மனசை போட்டு அவ்வளோ விட்டுட்டு இருக்கீங்க? என்னப்பா ஆதிரா? டேய், நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க? நாங்க வராம வேற யார் எங்கே வருவா? ஆமாம், இதெல்லாம் என்னடா வேஷம்? இல்லப்பா, நாங்க நாடகத்துக்காக இந்த வேஷம் போட்டிருந்தோம். திடீர்னு போய் நீ செத்து போயிட்டு வேற விஷயம் வேற வந்துச்சா, அதனால வேஷத்தை கூட கலைக்காம அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டா. நீ என்னடான்னா? ஆமா, அது யாரு? இது என் தங்கச்சி ரேவதி. ஓ, இந்த பொண்ணுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம். ஏமா ஆதவி ரேவதி 2 பேரும் அப்பா கூட்டிட்டு உள்ள போங்க. இப்ப சொல்லுதா? தம்பி ஆதிரா, நாங்க யாருன்னு உனக்கு தெரியும் சரியா? அதே மாதிரி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நான் உயிர் பொழைச்சிட்டல? ஆமாப்பா, உயிர் பொழைச்சிட்ட. ஆனா 6 மாசம்தான் அவன் உனக்கு டைம் கொடுத்துக்கிறான் சரியா? அதுக்குள்ள நீ என்னன்னாலும் மேல அவங்ககிட்ட ஒப்புச்சியோ எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு சரியா? அதெல்லாம் சரி, 6 மாசம் நாம இங்க என்னடா பண்றது? 6 மாசம் என்ன இவனுக்கு என்ன உனக்கு பண்ணலாம்டா? அதை பார்த்துக்கலாம். வெறும் 6 மாசம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவேனா, எங்கள் அப்பனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேனா, இல்லை என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிள்ளைன்னு வந்துட்டா அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா என்னை போட்டு இப்படி பண்ணுறீங்க? என்னடா விதி, மானங்கட்ட விதி. தம்பி, அவன் சொன்னதே தான் நானும் சொல்றேன். விதி முடிஞ்சவன் மேல வந்துதான் ஆகணும். அவனா பார்த்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். அவனும் 6 மாசம். அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கு. அந்த 6 மாசத்துல எங்க 2 பேருக்குள்ள என்னால பண்ண முடியுது நானும் உனக்கு பண்றோம் சரியா?
மாமா நீ சாவலியா? டேய் நான் எங்கடா செத்தேன்? அப்ப அடுத்தது எப்ப சாவ? அதுக்கு என்ன, இன்னொரு 6 மாசம் கழிச்சு வா. என்னது 6 மாசமா? இல்ல சரி இங்க போடுற இவனா மாமா இங்க பாருங்க, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு ஓரத்துக்காரனுக்கு 2000, மானசுல ஒரு 2000, மொத்தம் 5000 செலவாயிருக்கு. மரியாதையா எனக்கு ஜிபே பண்ணி விட்டுரு. தேவையில்லாத நீ செத்துட்டேன்னு நினைச்சு வந்தா பார்த்தா உசுரோடு விட்டுக்கிற. காசு வைக்க. உலகத்திலேயே செத்து போனவன்ட்ட காசு கொடுறா உனக்கு மாலை போடணும்னு கேட்குற முதல் ஆள் இவன் தான்டா. மாமா நம்ம கம்பெனியே பஞ்சத்துல ஓடிட்டு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு 1000ஆவது கூடியா, மூலக்காரனு கொடுக்கணும். ஓடா கம்முனு. ஆமா, ஒரு 1000-500 கூடியா. ஸோ அப்புறம் அடுத்த தடவை நீ சாகும்போது நான் வரமாட்டேன். நீ வேற இப்படி சொல்லிவிட்டியா? உன்னை ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சுடுறோம் போ. 500. எங்கப்பா மூலக்காரனுக்கு போயிட்டீங்க? அமௌண்ட் ரிசீவ்டு. ஸ்டார்ட் மியூசிக். தம்பி Salomia, Salomia, Sunda kanji soda, sudumbu karuvaada, kaalu mini kaalada, marra style paarada. Salomia,
அதுவா, நேற்று ஒரு கூத்துக்கு போயிருந்தேன். ஒரு 2000 ரூபாய் வந்துச்சு. ஒரு தடவை கடன் வாங்கி, அதுவும் இல்லாம இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுதான் இந்த மாலை ஸ்பெஷல். சரி, இந்த மாலை யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல. எனக்கு பிறந்த நாள் யார் சொன்னா? இல்லையே. இன்னைக்கு ஏப்ரல் 7 தானே? இன்னைக்கு மார்ச் 7. மார்ச் 7ஆ? கேலண்டர் சேர்த்து கழிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. அதாவது உனக்கு எப்படா பிறந்த நாள் வரும்னு எண்ணிக்கிட்டே இருந்தனா திடீர்னு தேதி மறந்து போயிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப தான் பேசுறதுக்கு ஒன்றும் வாய் குறைச்சலே இல்லை. இந்த மாலையை எப்படி வாங்கினீங்க சாரு? அதான் ஒருத்த முதல்ல போன அடிக்கிறதுனால அவன்கிட்ட கடனா வாங்கினேன் 1000 ரூபா. ஐயோ, அவன் நம்பர் சொல்லு, நான் முதல்ல ஜிபே பண்றேன். இரு, இந்த நம்பர் போடு. வர 1000 ரூபாய் அனுப்பிச்சு விடு. 2000 அனுப்பிச்சுக்கிட்டேன். 2000-மா? என்கிட்ட போன் கொடுத்தா அப்புறம் நான் அப்படிதான் பண்ணுவேன். குறும்பு. சரி சரி, ஏன் இப்படி ஊரை சுத்திட்டே இருக்க? எப்பதான் உனக்கு பொறுப்பு வரும்? என்ன மாதிரி பண்றது? எனக்கும் ஒரு இடத்துக்கு போய் நல்லா வேலை செஞ்சு பொழைக்கணும்னு தான் ஆசை. ஆனா அது நம்ம வேலை செய்யணும்னால ஒரு அலர்ஜியா இருக்குது. எப்ப பார்த்தாலும் நானே ராஜா, நானே மந்திரி. அப்படிங்களா சார்? எப்பயுமே ஹீரோ தான். இந்த அண்ணன் தம்பி, இந்த அமெரிக்கா மாப்பிள்ள, இப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. சீச்சி, ஒன்லி வில்லன் தான். அடே ஆமா, நீ வேற காவலாளி வேஷம் கொடுத்தா கூட கம்முன்னு நின்று இருப்போம். நான் வாட்டுக்கு ஓரமா வருஷம் வில்ல வேஷம் கொடுத்துறாங்க. நீ வில்லன்னா நான் யாரு தெரியுமா? வில்லி. சரி சரி, இதுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்ல? இப்படியே ஊர் சுத்திட்டு இருந்தா எப்படி? சொந்தமா பிசினஸ்? ஏமா, ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா கூட 1 லட்சம் தேவைப்படும். ஒரு மல்லிகை கடை வைக்கணும்னா கூட 5 லட்சம் தேவைப்படுது. துட்டு எங்க போவேன்? நானு துட்டு கேட்க போவேன். சரி, அப்படியா? ஓகே சத்யா, இந்த மோதிரம் நம்ம கல்யாணத்துக்காக வாங்கினது. இதை வித்தினா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வரும். இதை வச்சு பிசினஸ் ஆரம்பிங்க. ஏய், ஆடினதுல நான் மண்டை கட்ட கோலாயிருச்சு. அவனுக்கு மோதிரத்தை போய் கொடுக்குறேன்ற நீ, அதெல்லாம் நீ வச்சுக்கோ, சென்டிமெண்டா இருக்கட்டும். ஐயோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க தானே போற? என்ன கைவிடவா போற? இந்த மோதிரம் என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன? புடி. அப்படிலாம் இல்ல, மோதிரம்லாம் வேண்டாம். வேற ஐடியா இருந்தா சொல்லு. வேறவா? ஏன் உன் அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல? என் அக்கா கிட்டயா? என் அக்கா கிட்ட என்னமா இருக்குது? உன் அக்கா கிட்ட எதுவும் இல்ல. ஆனா உன் அக்கா கூட உன் மாமா இருக்காருல்ல, அவரு நினைச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. மாமா கிட்ட கேட்கலாம்னா எப்படி? பொண்ணு கொடுத்த இடத்துல போய் பணம் கேட்டா அது நல்லா இருக்காதுல்ல? இங்க பாரு, இதெல்லாம் நீ ஏன் கெட்டதா நினைச்சுக்கிற? நீ உன் மாமா கிட்டயே கேளு. இங்க பாரு, அவங்க ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம், கடனா கொடுக்கட்டும். வேணா வட்டி கிட்டி போட்டு கொடுத்துடலாம். நீ சொல்றது நியாயம்தான். ஆனா அவர்கிட்ட போய் பணம் கேட்டு நின்றுட்டு இருந்தா எனக்கு வேணாம். அது வேற ஐடியா நீ சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். ஓஹோ, அப்ப சாருக்கு என்ன ஐடியா? என்ன கல்யாணம் பண்ணி நடு ரோட்ல நிறுத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன அப்படி பேசிட்டு இருக்கிற? அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா உன்னை நடுத்தர விட்டுருவா? என்ன போய் பணம் கேட்கணும், அவ்வளவுதானே? இங்க பாருப்பா, நான் சொல்றத கேளு. நீ நல்லா மென்மேலும் வளரணும்னு தான் நான் சொல்றேன். உங்க அக்கா கிட்ட போய் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேளு, சரியா? சும்மா வேணாம், கடனா. நாம மாசம் 5000, 10000, 20000, 30000 கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த கடனை அடைச்சிடலாம். நான் நீ முன்னேறணும்னு தானே சொல்றேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, முதல்ல அக்காவுக்கு போன் பண்ணி பேசுறேன். பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு வழி பாக்குறேன். சரி, பாய். ஓகே, பாய். அப்பா, ஆஜரா வந்துட்டியாப்பா? வந்துட்டேன்ப்பா. என்னப்பா ஒரு வாரமா ஓகே சரியில்லை, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என் மனசு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா. ஆஜரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன். உன்னுடைய படப்படப்பான பேச்சை காணும், சுறுசுறுப்பான நடைய காணும். என்ன ஆதராச்சு?
ஏன் எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா சொல்லுப்பா. இல்லைங்கப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை. இது உங்களுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். அடுத்த மாதம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட போப்பா, காலம் போன கடைசீட்டில் இனிமேல் நான் கண் ஆப்ரேஷன் பண்ணி இந்த பாலா போன ஊரை நான் பார்த்து என்னப்பா பண்ணுறேன். போப்பா. அப்பா அதுதான்ப்பா என் கடைசி ஆசை. ஆதரா என்ன சொன்ன? இல்லை அதுதான் என்னோட ஆசைன்னு சொன்னாங்கப்பா. எங்க ஆதவி அப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பாப்பாவை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக புரோக்கரை வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஏப்பா ஆதரா, இப்போ நம்ம ரேவதிக்கு வயசு என்ன? 20 முடிஞ்சு 21 தான் பிறந்திருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணி என்னப்பா பண்ணுற? இன்னும் 1 வருஷம் அவன் என் கூட இருக்கட்டுமே, அப்புறம் பண்ணிக்கிட்டா போகுது. நான் இருக்க மாட்டேனேப்பா. என்னப்பா சொன்ன ஆதரா? இல்லை நான் இருக்க மாட்டேங்கப்பா. ஏதோ நாங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, அது கிடச்சிருச்சுன்னா போனால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் டிலே ஆகும். அதனால் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிடலான்னு இருக்கேங்கப்பா. நீயும் போறியா? ஏப்பா நீயும் போயிட்டீங்கன்னா கண் இல்லாத நான் இருந்து என்னப்பா பண்ண போகிறேன்? பேசாத எனக்கும் ஒரு டிக்கெட்டை போடு, நானும் உன் கூடயே வந்துடுறேன். போகிற இடத்துக்கெல்லாம் எப்படிங்கப்பா ஒன்றா போக முடியும்? சார் புரோக்கர் வாங்க 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 வந்துட்டீங்களா? யாரு தம்பி? அப்பா புரோக்கர் சொன்னலைங்கப்பா அவரு. அண்ணா வாங்க தம்பி. ஓ அப்பா, ரொம்ப வெயிலா இருக்குப்பா. அண்ணா கூலிங்கா ஏதாவது பிரிட்ஜில் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. அம்மா ஆதவி கொஞ்சோண்ட குடிக்க தண்ணி கொண்டாமா. புரோக்கர் தம்பி வந்திருக்கிறாரு. அப்புறங்கண்ணா நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினேன், ஏதாவது வரணும் கிடைச்சதா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா வரமும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா வரமும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க அப்படியே இப்ப பாக்குறீங்களா? இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமா, அண்ணா இந்த மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா டாக்டர். நம்ம சொந்தக்காரர் தான். நம்ம மளிகை கடை சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவங்க அக்கா பேரும் தான். அப்பா இல்லை, அம்மா இல்லை. பையன் தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காப்புல. கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டலான்னு கொஞ்சம் கடனில் நெளிஞ்சிருக்காப்புல. ஒன்றும் இல்லை, வரதட்சணையா நகையா இல்லை காரு எதுவும் தேவையில்லை. ரொக்கமாக ஒரு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை உங்கள் பொண்ணையும் அழகாக பார்த்துக்குவார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் பொண்ணையே முதலாளி ஆக்கிடுவார். தம்பி அவ்வளவுலாம் முடியாதுப்பா. 25 லட்சம்லாம் எங்களால் பெருட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் சின்ன இடமா இருந்தா பாருப்பா. அப்பா நீங்க கம்முன்னு இருக்குப்பா. நம்ம பாப்பாக்கு இதோட நல்ல இடமா என்ன கிடைக்கும்? அண்ணா நீங்க அந்த மாப்பிள்ளைகிட்டே பேசுங்கண்ணா. மூர்த்திண்ணா, உங்க ரோட்டு மேலே காட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊன்னு சொன்னா கூட நாளைக்கே 1 கோடி ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? மாப்பிள்ளையும் பையனும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்புல, பொண்ணும் நல்லா இருக்கணும். பார்த்து அந்த காட்டை தள்ளிங்கன்னா அதுல ஒரு கமிஷன் பார்த்துருவேன். ஆதரா வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுப்பா. நம்ம சொத்தையே விற்றா கூட 25 லட்சம்லாம் நம்மளால பரட்ட முடியாது. அவசரப்படாதப்பா. இல்லைங்கப்பா, நான் வித்தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, முழுசா 25 லட்சம் எப்படிங்க முடியும்? ஆதவி நான் பார்த்துக்கிறேம்மா. என்னத்தை பாத்துக்கிறீங்க? அப்புறம் நான் என்ன நடுத்தருல நிக்கணுமா? ஐயோ இவ்வளவு யோசிக்கிறேன். நான் உன்னை பத்தி நான் யோசிக்க மாட்டேனா? நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பாப்பீங்க, நல்லாதான் பேசுறீங்க. எல்லாத்தையும் தங்கச்சிக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்குன்னு குழந்தை குட்டின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஃபுல்லா அவகிட்ட போய் கையை கட்டி நிக்கணும். நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருப்பீங்க, என்னாலாம் முடியாது. அம்மா ஆதவி அவசரப்படாத தாயே. அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். எதையோலாம் மனசுல வைக்கலாமா? எப்ப பாரு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. தங்கச்சி பக்கத்துல இந்த தாரத்தை மறந்துட்டு பேசுறாரு. என்னமோ பண்ணுங்க, நான் சொன்னாங்க கேட்க போறீங்க. அண்ணா நீங்க அவங்கள எதுவும் நீங்க நினைக்காதீங்க.
ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான்.